எல்லாரும் பாராட்டுற ஒருத்தர்னா அவர் தான்டா. ஆமாம், மீசை முருகனா பயங்கர மாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கீழே சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி பார்க்க இவங்கள மாதிரி இருக்கும் அவங்கள மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் எல்லாமே கம்பேர் பண்ணுறது மிகப்பெரிய ஹீரோஸோட. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹீரோவா ஆல்ரெடி தெலுங்குல கலக்கிட்டு இருக்கீங்க, இங்கே கலக்க போறீங்க. அண்ட் அவர் தமிழ் பேசுறத பார்த்து நாங்கெல்லாம் அப்படியே டமால்னு ஃபிளாட் ஆயிட்டோம். ஏன்னா வந்து அவர் இங்கே தானே இருந்தாராமே, இங்கே அவர் இருந்தது படித்தது எல்லாமே அடையாறுல தான் அப்படின்னாங்க. அது ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருந்தது கேட்க. சரி, ஓரளவுக்கு தமிழ் மேட்ச் பண்ணாருன்னு பார்த்தோம். எங்க பைலிங்குவல்ங்க, தமிழ்லேயே நான் தாங்க எனக்கு பேசியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சூப்பராக கலக்கக்கூடிய மாஸ் ஹீரோவா நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் காலடி எடுத்து வச்சிருக்க ராம் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்க்கும் மீடியா அவர்களுக்கும் டிவியில் பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசணும்னு தெரில சார். 15 இயர்ஸாக காத்துக்கிட்டு இருந்தேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு. இந்த மாதிரி மேடையில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. எனக்கே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி மேடையில் இத்தனை பேர் இத்தனை லெஜண்ட்ஸை பார்த்தது எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் ஆகலை. அது உங்களால் தான் நடந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கெஸ்ட் லிஸ்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இது என்ன ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டாக அவார்ட் ஃபங்க்ஷனானு. சும்மா சிரிச்சேன். அப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது நிஜமாலே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். எதுக்குன்னா, இங்கே வந்திருக்கிற ஒரு கெஸ்ட்டும் லிங்குசாமி சார் ஜெயிச்ச ஒரு அவார்டு மாதிரி தான், ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சார். எதுக்குன்னா, இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் சும்மா கூப்பிட்டு வர மாட்டாங்க. உங்களை ஒரு பர்சனாக பிடிக்கணும், நீங்கள் பண்ணுற வேலை மேலே ரெஸ்பெக்ட் இருக்கணும், அப்போ தான் வருவாங்க. நான் அங்கேயே ஒரு தடவை சொன்னேன், காசு சம்பாதிக்கணும்னா இங்கே கரெக்டாக இருக்கணும்னு வாங்க, மனுஷங்க சம்பாதிக்கணும்னா இங்கே கரெக்டாக இருக்கணும்னு வாங்க. நீங்கள் இங்கே ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க. And yeah, I think I'm blessed to have such an debut in Tamil. And அப்படியே blanket இத்தனை பேர் வந்து இவ்வளோ பேசுனீங்க, என்னென்ன சார் என்ன சொல்லணும்னே தெரில. ஸோ யா, இதுக்கு முன்னாடி புல்லட் சாங் கூட இங்கே லான்ச் பண்ணோம். சென்னைக்கு வந்தப்போ புல்லட் சாங் கூட லான்ச் பண்ணோம். அது அப்போ ஸ்டார்ட் பண்ண வண்டி இன்னும் நீங்கள் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. விலை இப்போ இவ்வளோ ஏறினாலும் நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேவி பாய். புல்லட் சாங் மட்டும் இல்லை, யூ ஹவ் கிவன் மீ அ ஃபேன்டாஸ்டிக் ஆல்பம். அண்ட் புல்லட் சாங் பாடின சிலம்பரசன், மை பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரீச் அண்ட் ஃபார் obliging. அண்ட் தேவி வந்து என்னோட பிரதர் மாதிரி எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன். அண்ட் ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் தமிழ் டெபியூ பண்ணும்போது பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆனார். அண்ட் டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிற எப்போவுமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பார், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. தேங்க்யூ தேவி, யூ ஹவ் பீன் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. 17 இயர்ஸ் அப்பலேருந்து 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆதி, மை பிரதர், இங்கே ஒரு நல்ல ஹீரோ ஆதி. ஆனாலும் ஒரு கேரக்டர் கேட்டு அந்த கேரக்டரை நெக்ஸ்ட் லெவல் கூட்டிகிட்டு போகிறது அது வேறு லெவல் அது. ஸோ தேவி சொன்ன மாதிரி ஆதி இந்த படத்துக்கு ஒரு வெரி முக்கியமான பாதி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் கிருதி, இது நம்மளோட டெபியூ. ஸோ ஐ திங்க் வி போத் ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ இது. அண்ட் ஆல்சோ இந்த கெஸ்ட் மட்டும் இல்லாமல் நாங்கள் சாங்லாம் லான்ச் பண்ணும்போது, சாங்கு ட்ரெய்லர்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது சூர்யா சார், சிவகார்த்திகேயன், மை பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேட்ட உடனே oblige பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எதுக்குன்னா, ஒரு படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் வர்றதுன்னு எப்போவுமே பார்த்ததில்ல. ஒரு டேரக்டருக்காக, ஒரு ஆளுக்காக இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறது, அதுவும் ஹார்ட்ஃபுல்லாக இப்படி வர்றது, ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் இவெண்ட்னு சொல்லுவேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இவெண்ட்ஸ் இது. திஸ் வாட் ஐ கால் அஸ் ஹியூமனிட்டி அனுவேன். இன்னும் இந்த உலகத்தில் ரொம்ப கம்மி அது. ஸோ அந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப ரேரு. அதான் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கிட்டாங்க. And Nadia ma'am, thank you so much for everything. அந்த படம் பண்ணும்போது ஒரு அம்மா கேரக்டர்னா ஒரு விஜயசாந்தி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அம்மா. அப்பப்போ இந்த படத்துலேயும் ஒரு டைலாக் இருக்கும், இப்போ சொல்லக்கூடாது. பட் யா, இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம். அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ண சிட்டூரி சார், நானும் நெக்ஸ்ட் படம் என்னென்ன தெரியல, அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஹீரோ டைரக்டர்லாம் அடுத்த படம் அவங்களே திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணீங்கன்னு நான் திருப்பி ஒரு வாட்டி யோசிக்கணும், நான் எப்படி சைன் பண்ணுறேன்னு ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ మచ్. అక్కడికి వెళ్ళిన తెలుగులో ట్రాన్స్లేట్ చేస్తా ఏం చెప్పాను. ஸோ இங்கே வந்து
எங்களை bless பண்ணுற ஒரு கெஸ்ட்டுக்கும் ஒரு லெஜெண்டுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் படத்துக்கு அப்புறம் பார்த்திபன் சார் படம் ரிலீஸ் ஆகுது. சார், உங்கள் படம் மிகப்பெரிய ஹிட் ஆனோன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய கெஸ்ட்டை பற்றி ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைலாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.